அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் கவிஞர் சிந்தனை கருவி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கட்டமைக்க இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்களை போற்றி அவருடைய சேவைக்கு ஒரு அங்கீகாரம் தெரிவித்த வகையில் இந்த நல்ல நிகழ்ச்சியை வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிற நாமக்கல் பகுதியில் பல்வேறு விதமான தமிழ் நிகழ்வுகளை, சமூக நல்ல நிகழ்ச்சிகளை, மக்களை ஒருங்கிணைக்கிற நல்ல முயற்சிகளை எல்லா தளங்களிலும் இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதராக வளம் கொண்டிருக்கிற மிகுந்த வணக்கத்திற்கும் போட்டுவதற்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் முனைவர் PM மோகன் தலைவர், நாமக்கல் கவிஞர் நினைவு இல்ல நூலக வாசகர் வட்டம் மற்றும் நாமக்கல் சிந்தனை கருவி அவருடைய அழைப்பின் பேரிலே உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றமைக்காக உங்களுடைய மிகுந்த மகிழ்ச்சியை அழைக்கின்றேன். நேற்று இரவு காவிரி பட்டிமன்றம் முடியும் போது 2:20 தான் முடிந்தது. 2:20 ஏடிஎம் கார்டு பார்த்து எடுங்க. பைப்பில் வைக்க மாட்டேங்க தான் வைப்பேன். இன்னைக்கு மேலே போகிறேன். டைமிங் இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்கிறதுனால ஒரு 10-20 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப வருத்தத்தை பதிவு செய்து எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமாக உட்காந்துருக்க மாதிரி தெரியும். இங்கிலீஷ் பார்க்கலாம் வழிச்சே இருக்கிறதுனால நான் சேர்ந்து கூடுறது. இதை நம்ம வீட்டிலே வேண்டாம். ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்கிற போது கிடைக்கிற அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, ஒரு பரஸ்பர உறவு என்பது முழுவதுமாக மறுதளிக்கப்பட்ட சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே எப்பொழுதும் போனில் இருக்கிற அதே உணர்வோடையே நாம் பார்க்கறவங்களே இருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 4 மணி நேரமோ 20 நிமிஷமோ வந்து ஒரு நல்ல சந்தோஷமா இருந்து போறது தான் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படுத்தி அந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பினைத்திருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் மிகுந்த மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி தேன்மொழி அவர்களே, துவக்குரையாற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா திரு பெரியசாமி அவர்களே, பாராட்டுரை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய பசுமை மாவட்ட சிவகுமார் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்ட மேலவை உறுப்பினர், தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியுடைய செயலாளர், மிகுந்த கூட்டத்திற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு முடியாது முத்துசாமி அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா திரு கார்த்திகேயன், இன்றைக்கு விருதுரை பெற்றிருக்கிற அன்புக்கினிய ஜெகதீசன் ஐயா அவர்களே, கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, திருமதி சுஜாதா அவர்களே, திருமதி சாந்தாமணி அவர்களே, திருமதி ஜோதி கண்மணி அவர்களே, நாமக்கல் கவிஞர் பேரவையை வெகு சிறப்பாக அண்ணன் மோகன் அவர்களோடு கட்டமைத்து நடத்தி கொண்டிருக்கிற இணைய சகோதரர் திரு செல்வ சுனில்குமார் அவர்களே, ராசா அவர்களே, திரு செல்வம் மற்றும் அன்பு செல்வம் அவர்களே, மேலும் இந்த அழைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைவருக்கும், வருகின்றிருக்கிற பெருமக்கள் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான பொருட்கள் வணக்கத்தினை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி கையெல்லாம் எடுத்து கூப்பிட்டா வணக்கம் சொன்னாங்கன்னா கை தட்டணும்னு அர்த்தம். கை தட்டணும் முயற்சி பண்ண 2-3 பேருக்காக நன்றி. யாரா பணமா யாராவது ஒரு மைக் எடுத்து பேசி பெரியவர்களே, தாய்மார்களேன்னா சின்னங்கால் திட்டத்திலிருந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம போனை விட்டு வெளியே வரல, போன் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. 2 நாள் முன்னாடி சென்னையில் ஒரு சம்பவம். ஒரு தம்பிக்கு வந்து ஃபோனில் வீடியோ கால் வந்துருக்கு. வீடியோ கால் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? வீடியோ கால் வந்துருக்கு. வீடியோ கால் எடுத்து பேசிட்டு வண்டியில் போயிருக்கான். அவன் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போய் வண்டியை நிறுத்திட்டான். வீடியோ கால் லைன்லேயே இருக்கான். வண்டியை நிறுத்திட்டு வண்டியிலேருந்து சாவி எடுத்துட்டான். வீடியோ கால் லைன்லேயே இருக்கான். சாவி எடுத்துட்டு நேராக லிஃப்ட்கிட்ட போனால் 5ஆம் நம்பர் பட்டன் அழுத்தலாம். ஏன்னா அவன் 5ஆம் நம்பர் ஃப்ளோரில் தான் குடியிருக்கான். பட்டன் அழுத்திட்டா லிஃப்ட்டு போயிட்டு அவன் வீடியோ காலில் பேசிட்டே இருக்கான். லிஃப்ட் ஃப்ளோரில் மேலே போனான், வீட்டுக்கு போனான், காலிங் பெல் அடித்தான், வீடியோ காலில் பேசிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கும் வீடியோ காலில் யாரும் கால் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வீடியோ கால் பார்த்துக்கிட்டே வந்து கதவை சாப்பாடு திறந்து வச்சு உள்ள போயிட்டாங்க. இவன் ஒரு கால், அவங்க ஒரு கால். உள்ள போனா சட்டை கழுத்துனா, லுங்கி மாத்தினா, பேசர்ஸ் கொண்டு வந்து உட்காந்துட்டான் டைனிங் டேபிள்ல. அவங்களும் வீடியோ கால் பண்ணிக்கிட்டே போய் தோசையெல்லாம் ஊற்றி சட்னி அரைச்சி கொண்டு வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டாங்க. அப்போ அவங்க பேசிட்டு தான் இருக்கிறான். தோசை
தோசை எடுத்து ஒரு வாயில போட்டான். அப்பதான் இவனுக்கு உண்மை தெரியுது, நம்ம வீட்டுல தோசை இன்னும் நல்லா இருக்காது. மேல நிமிந்து பார்த்தான், அவன் சாப்பிட்டு பக்கத்து வீடு. தோசை கொடுத்தது பக்கத்து வீட்டுக்கார அம்மா, சாப்பிட்டு இருந்தவன் பக்கத்து வீட்டுக்காரி குடிச்சேன். 2 பேரும் இந்த சம்பவத்துல மெய் மறந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது காலிக்கு நினைச்சு அப்போ ஒருத்தன் உள்ள வந்தான். அவன் தான் ஒரிஜினல் வீட்டோட போன. அவனும் கையில ஒரு வீடியோ கால்ல அவனுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிருக்கான். அதுவே அது பேசிட்டே உள்ள வந்தான். வந்து இவனை பார்த்து அவன் சொல்லியிருக்கான், சாரி சார் வீடு மாறி வந்துட்டான். இப்படி இப்ப நிலைமை ஆயிடுச்சு. இந்த நிலைமைக்கு நடுவுல போனை தாண்டி நம்ம சில விஷயங்கள் யோசிக்கணும். எங்களுக்கு எதுக்கு கை தட்டுங்கன்னு நான் சொல்லி பழகிட்டோம்னா 2 விஷயங்கள். ஒன்று, கைத்தட்டல் கேட்கலன்னா பேச்சு வராது. அது மாதிரி பாம் ஆயிட்டோம். ஏன்னா முன்னாடி நீங்க ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ கலையமுதல் அப்படின்னு என் பேர் போட்டீங்கன்னா நிறைய என்னோட பட்டிமன்ற நிகழ்ச்சிலாம் வரும். கலையமுதல் சுமாரா முன்னாடி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட பட்டிமன்ற நிகழ்ச்சி சாதாரணமா முன்னாடி இருக்கும் ஒரு 5000 பேராவது உட்காந்துருப்பாங்க. 3000 4000 பேர் உட்காந்துருப்பாங்க கிராமங்கள்ல. பெரிய இலக்கிய அமைப்புகள் கூட அதனால பெரிய கூட்டங்கள்ல தான் நிறைய காசு வாங்கக்குள்ள அதனால பெரிய கூட்டங்கள்லாம் கூட்டுவாங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எதிரே அமர்ந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கையில இல்லை வெற்றி, அவருடைய எண்ணங்களிலே எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் எப்படிப்பட்டவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதிலே நான் இன்றைக்கு அழைக்கப்பட்டவருடைய நோக்கத்தை பெருமையாக இருக்கிறேன். அதனால எதுக்கு அந்த மாதிரி தான் கைது இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்ன ஆச்சுன்னா, கொரோனா வந்த அப்புறமா என் கூட பட்டிமன்றம் பேசுற ஒரு அம்மா, நீங்க பார்க்கலாம் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டிவியில பேசுற பழனி அதெல்லாம் இங்க சாரண மாதிரி மதுரை எல்லாருமே என் கூட பேச்சாளராக பேசுறாங்க. என் கூட பட்டிமன்றம் பேசுற ஒரு அம்மா கொரோனா சமயத்துல பட்டிமன்றம் இல்லை, மக்கள் இல்லை, மேடை இல்லை, மைக் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு இருந்துச்சு, பெரியவர்களே தாய்மார்களையும் கட்டியிருக்காங்க. பக்கத்துல படுத்துட்டு அவங்க வீட்டுக்காரர் இருந்துச்சு, இது பாவம் கூட்டம் இல்லாமல் இப்படி ஆயிடுச்சேன்னு அண்ணா எங்களை எல்லாம் சாதனை கொடுத்தாங்க. அந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு பெட்ஷீட் எடுத்தா நம்ம அவரை கொடுங்க, நன்றி வணக்கம்னு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டோம். கூட்டத்துல பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டமான கலைங்க. ஆத்த சபை 101 1001ஆம் புலவர் வார்த்தை 10001 அமையர் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பார்வையாளராக இருப்பதற்கே 100 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கடவுள் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு செய்தியோ, ஒரு பாடலோ, ஒரு கவிதையோ, ஒரு வாசகமோ நம்ம சொல்லி அது மற்றவங்களுக்கு புரியணும்னா 1000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் அதை வாங்கி கொடுக்குறாங்க. 10,000 பேர்ல ஒருவரால்தான் ஒரு சபையை 4 பேரை உட்கார வச்சு அவங்க மனசையும் எண்ணத்தையும் கவனத்தையும் கட்டி போட்டு அந்த நிகழ்ச்சி நடக்கும். சில இடத்துல இவனை யாரும் பேசுறதுக்கு வந்தான் பேச கூட்டிட்டு வந்து பிடிச்சி கட்டி போடுறோம். அப்படி ஆயிரம் ஆர்த்த சபை 101 1001ஆம் புலவர் வார்த்தை 10001. புதியம் டிவியில டெய்லியும் காலையில 7 to 7:10 நான் பேசுற ஒரு மீட்டிங்ஸ் போடுவாங்க. அது எல்லாம் ஒரே நாள்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் நான் சென்னைக்கு போகும்போது அந்த ஸ்டுடியோல எடுத்துருவாங்க. அது 5 நிமிஷமா கட் பண்ணி டெய்லியும் போடுறாங்க. ஆட்கள் இல்லாத கூட்டத்தில் பேசுற அவஸ்தை என்னன்னா, இப்போ அந்த அரங்கத்துக்கு நான் போனோம்னா போய் உட்காந்துருந்தோம்னா அந்த முன்னாடி ஒரு கேமராமேனும் நானும் மட்டும்தான் இருக்கும். இங்கேயாவது ஒரு 100 பேர் உட்காந்துருக்கோம். ஆளே இல்லாத இடத்துல ஒருத்தர் முன்னாடி மட்டும் பேசுவோம். எவ்வளோ பெரிய கற்பனை வச்சு பாருங்க. அவன் என்ன செய்வானா, ரெடியா ஸ்டார்ட் ஸ்டெடி போனா அப்படிமா போனாங்க 5 4 3 2 1 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணுவோம். நான் பேசுவோம். 1 மணி நேரம் அதை ரெக்கார்ட் பண்ணி 10 நிமிஷமா டெய்லி போடுறாங்க. இப்பெல்லாம் சமீப காலத்தில் என்ன ஆயிடுச்சுனாங்க, அவனுக்கு முன்னாடி உட்காந்து ரெடிங்களா ரெடி நான் போகலாம் 5 4 3 2 1 ஸ்டார்ட்னு சொல்லிட்டு அவனுக்கு கதவு சாத்தி தாப்பல் போட்டு போயிருக்கான். உட்காந்து பேசுற நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிட்டோம். அதனால கூட்டத்தை இல்லாம பேசுறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அமர்ந்திருக்கிறவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை எண்ணிக்கையில் அமர்ந்திருக்கிறவர்களுடைய எண்ணங்களிலே சிறப்பானவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களை போற்றுகின்ற ஒரு பாராட்டுகின்ற அங்கீகரிக்கின்ற ஒரு அற்புதமான முயற்சி. அன்னைக்கெல்லாம் இந்த கையெழுத்து இந்த கால் தொடரும், இந்த தொட்டா சேர்த்துவாங்க. நான் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. இந்த கையெழுத்து இந்த கால் தொடர்னா அப்பதான் ஸ்கூல் சேர்த்துவாங்க. விட முடியலன்னா இந்த வருஷம் வேண்டாங்க அடுத்த வருஷம் சேர்த்துக்கங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. சந்தோஷமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க இல்லைங்களா? அப்படிதான் இருந்துச்சு. இப்ப
இப்ப கல்வி முறை என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள எழுந்த அம்மா தொண்டை பெறும். அங்க போன டீச்சர் வாயை கொடுத்துருக்காரு. காலையில எல்லா வீட்லயும் ஒரு காமெடி டைம் நடக்குது. 6 to 8 ஒரு 5-6 பேர் பரபரப்பா ஏற்றாங்க. தடியெடுத்து வேகமா ஓடுறாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு எல்கேஜி பேர் ஸ்கூலுக்கு இருப்பாங்க. ஒரு அம்மா டவுசர் போடுது, ஒரு அம்மா சட்டை போடுது, ஒரு அம்மா சாக்கு போடுது, ஒரு அம்மா ஷூ போடுது, ஒரு அம்மா இட்லி வச்சு முழுங்க ஆட்டோக்காரர் வந்துடுறாரு. அவசரத்துல வந்து அந்த அம்மா இட்லி ஆட்டோக்காரருக்குலாம் ஊட்டி விடுறது. நீ கரெக்டர் ஆகும், நீ வக்கீல் ஆகும், நான் டாக்டர் ஆகும்னா ஒருத்தர் எப்படி இருக்கிறான்? நுகர்வு கலாச்சாரத்துடைய நுகர்த்தடியிலே கூட்டப்பட்ட பந்தய குதிரைகளை கூட இன்றைக்கு மாணவர்களை தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் இன்றைக்கு ஏற்படுறது. இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில சாருக்கு முன்னாடி பேசின ஒரு ஆசிரியர் சொன்னார்ல, அந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெற்றோர் போய் வாத்தியார்கிட்டையோ டீச்சர்கிட்டையோ இவனை கண்ணை மட்டும் விட்டுட்டு நீ எல்லாம் தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி டீச்சரோ வாத்தியாரோ பையனை உத்து பார்த்தானா போதும், உடனே ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி இப்ப நிலைமை மாறிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கு சமூகம் நன்றாக தெளிவாக தீர்க்கமாக ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறது. என்றைக்கு ஆசிரியர்கள் கையில இருந்த பிறந்து கீழே விழுந்ததோ வைக்கப்பட்டதோ அன்றைக்கு சரியா போச்சு. சமூகத்தில் இருந்த ஒழுக்கம் காணவில்லை. போயிடுச்சு. என்றைக்கு ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் தனக்கு உரிமையானவன் இவனை எப்படி வேண்டுமானாலும் நான் வடிவமைக்கலாம் என்ற முழு சுதந்திரமும் ஆசிரியர் இருந்ததோ அன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகம் நிம்மதியாக நேர்கோட்டிலே அற்புதமான பயணத்தில் போயிட்டு. இன்றைக்கு கால சூழ்நிலை என்பது முழுவதுமாக ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. அது குறிப்பா தினந்தோறும் டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ரெகுலரா வந்து அடிக்கடி மாட்டிக்கிறது நீங்க தான். மற்ற துறைகளில் இருக்கிறவர்களை காட்டிலும் கூட ஆசிரியர்கள் பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் அல்லல்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் தான். அவங்க தான் வந்து கிரியேட்டர். ஒரு சாமானிய மனிதனை இந்த மண்ணில் எத்தனை உயரத்துக்கு அவன் உயர முடியும் என்ற நம்பிக்கையும் ஆற்றலையும் யோசிக்கிற திறனையும் அந்த பக்குவத்தையும் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் தான். அவங்களால மட்டும்தான் முடியும். அவங்களால மட்டும்தான் முடியுன்றதை வந்து ஒரு சின்ன அண்டர்லைன் பண்ணிப்பாங்களா, என்னன்னா அவங்களை காட்டிலும் பெற்றவர்களை காட்டிலும் கூட அதிகப்படியான தகுதியும் திறமையும் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது வந்து ஆசிரியர்கள் தான். அப்படி ஒரு மிகப்பெரிய அறப்பணியை செய்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனைகளுடைய சேவைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். அதை காட்டிலும் இன்றைக்கு 4 பேர் உட்கார்ந்து ஒரு இடத்துல எல்லாரையும் நிற்க வைக்கிறதோ சேர்த்துறதோன்றது பெரிய விஷயமாயிடுச்சு. 4 பேரை சேர்த்து வைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது அதை விட முயல்குமாரமாகி போச்சு. எல்லாவற்றையும் தாண்டி தனி மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ண ஓட்டம் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரதிபலன் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கு. அவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சேர ஒரு அமைப்பின் கீழே ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ஒத்த கருத்துடைய ஒரு மனநிலை ஏற்படுத்தி ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கிறது என்பது இன்றைக்கு காலகட்டத்தில் 2 விஷயத்துல தான் முடியும். ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். இது 2 மட்டும் தான் முடியும். இது 2ம் இல்லாம ஒரு இடத்துல ஒரு 100 பேரை அறிவார்ந்த பொதுமக்களை ஒன்று திரட்டுவது என்பது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவாலான காரியம். அந்த சவாலினை தொடர்ந்து இடையராதும் தடையராதும் அற்புதமாக செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமூகத்திற்கு தன்னாலான மிகப்பெரிய பங்கினை ஆற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய இந்த அற்புதமான சேவையை நல்ல பணியை இந்த நேரத்திலே மனமும் வந்து நெஞ்சார நிகழ்ச்சியோடு வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் இன்னைக்கெல்லாம் வந்து கால சூழ்நிலையில மனிதர்கள் வேகமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். எதுக்கு போறோம்னே தெரியலீங்க, ஆனாலும் எல்லாரும் வேகமா போறோம். டெய்லியும் காலையில வாக்கிங் போறோம் அப்படின்னு நீங்க இந்த கிரவுண்ட்ல எல்லாம் பாருங்க. சேலத்துல காந்தி ஸ்டேடியம் ஒன்று இருக்கு. சேலம் வந்து உங்களுக்கு தெரியும். காந்தி ஸ்டேடியம்ன்ற இடத்துல போய் பார்த்தோம்னா அங்க நிக்கிற பைக்கு செவுரு எல்லாத்தையும் போய் தள்ளுறாங்க. யாரோ நமக்கு தப்பா கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. நீங்க நல்லா காலையில வாக்கிங் போனீங்கன்னா 300 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்படி எல்லாம் உண்மையிங்க நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ சாகித்யம் என்ற ஒரு அரணும் சொல்லுது. 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18ஆவதாக ஒரு பிறவி கிடைத்தால் அதுதான் மனித பிறவி. 17 பிறவிகள் தாண்ட
நாயா, நரியா, பன்றியா, கழுதையா, பூரானா, ஒட்டகமா, பாம்பா 17 பிறவிகள் தாண்டி இருக்கு. பிறகு 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் மனுஷ பிறவி. போச்சா இதான் ஆன்மீகம் பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. ஆன்மீகம்ன்றது வந்து வேற. ஏற்கனவே ஒரு ஆன்மீகம் பேசி மாட்டிட்டாரு, தெரியாம பேசிட்டாரு. அது வேற. பேச வேண்டிய இடத்துல அதை பேசணும். அங்கே பேசுறது தவறுங்க, அங்கே பேசுறது தவறு. சரி, ஐயாவோட கருத்துக்கள்ல நான் உடன்படுறேன். நாங்க பொதுவா சொல்ற இடங்கள்ல 4 பேர் கேட்கிறாங்களேன்றதுனால சொல்றோம். இந்த 18வது பிறவியாக கருதப்படுகிற இந்த பிறவி என்பது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு ஒரு செய்தி உண்டு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இது இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். இலக்கியத்தில் இருக்கு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு எதுல இருக்கு? எது இருக்கு? இலக்கியத்தில் இருக்கு. என்ன இலக்கியத்தில் இருக்கு? தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. அதுவும் எதுல இருக்குன்னா யாருக்கா தெரியுமா? தமிழ் இலக்கியத்தில் எங்க இருக்குன்னு பெரும்பாலாற்று படையில் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னாங்க. என்ன அர்த்தம்னா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த பிறவி, ஐயா சொல்ற மாதிரி இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இதற்கு முடிவு எப்போது இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எப்படி தெரியாதுங்க? இப்ப எனக்கு வந்து என்னுடைய பிறந்த தேதி தெரியும், மாசம் தெரியும், வருஷம் தெரியும், நேரம் தெரியும், நிமிஷம் கூட தெரியும். எப்படி தெரியும்னா என் வீட்டில் ஒரு ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க எங்க பெற்றோர், இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிறந்த தேதி, மாசம், வருஷம், தேதி, நிமிஷம் எல்லாம் கூட தெரியும், இல்லையா? எல்லாருக்குமே பிறந்த தேதியும் நிமிஷமும் வருஷமும் மாசமும் தெரிந்திருக்கிற போது நம்முடைய இறப்பின் தேதியோ நிமிஷமோ நிமிஷமோ டேட் ஆஃப் டெத் பர்த் தெரியுது, டெத் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு ஒரு நிமிஷம் ஒரு சின்ன இமேஜினேஷன், ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போங்க. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிராக்டிக்கல் லைஃப், இன்னைக்கு வாழ்ற இந்த வாழ்க்கையில ஒருவேளை நமக்கு நம்முடைய இறப்பின் தேதி தெரிய வந்தால், தெரிவிக்கப்பட்டு விட்டால், இப்போ இன்னைக்கு நைட் நம்ம போனுக்கு எல்லாருடைய போன்லையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து வச்சுக்கோங்க. கருணாகரன் சார் இருக்கார், செந்தமிழ் குமார் இருக்கார், பிரகாஷ் இருக்கிறார், முத்துசாமி இருக்கிறார், கணபதி இருக்கிறார், கிருஷ்ணன் இருக்கிறார். உங்களுக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இறப்பு என்பது தெரிவிக்கப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? ஒருத்தர் பார்த்தா என்ன கேட்கும்? உங்களுக்கு டிசம்பர் 28, 2029. உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு ஜனவரி 19, 2036. உங்களை விட நான் 7 வருஷம் அதிகமாக இல்லையா? இறப்பின் தேதி மட்டும் தெரிந்துவிட்டால் இருக்கின்ற நாட்கள் அத்தனையும் பயனற்று போகும் என்பதால் இறப்பின் தேதி யாருக்கும் தெரியாமல் வருகிறது. இந்த தேதி தெரியாமல் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். இந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறார்? கொண்டாட்டமான வாழ்க்கையாகவும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும், நிம்மதியான வாழ்க்கையாகவும், எந்த குழப்பமும் இல்லாமல், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் ஒரு சிரமம் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு போவது என்பது இன்னைக்கு நிலைமைக்கு பெருசு. இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமைக்கு இது பெருசு. இதில் நான் எங்க இருக்கிறேன் என்பதற்கான மிகச்சரியான டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். அதான் மேடம். நான் என்னோட வாழ்வியல் என்ன, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், இதுதான் இந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்றது தான் எல்லாமே. இப்போ நான் வந்து சுமாரா சராசரியாக படிச்ச பையன். +2 நான் பாஸ் ஆனோம்னா எங்கள் வீட்டில் சொன்னாங்க, தம்பி நீ வந்து +2 பாஸ் ஆனது ஒரு மெடிக்கல் மிராக்கிள், அதனால வந்து சேலத்தில் பாலிடெக்னிக், தியாகராஜர் பாலிடெக்னிக் கேள்விப்படுறீங்க, பெரிய கல்லூரி, அதில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் டிப்ளமோ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிப்ளி படித்தேன். ஒரு 12 வருஷம் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு தலை சீவி எண்ணெய் வச்சு போய் நீராரம் கடல் வச்சு பாட்டு படி எந்த வாத்தியார் டீச்சர் எப்போ குத்துவாங்கன்னு தெரியாமல் பயத்தோட வாழ்க்கை மணியாக ஒரு பையன். திடீர்னு போனோம்னா கலர் கலராக ஜீன்ஸ் பேண்ட், கலர் சட்டை, ஷூ எல்லாம் போய் பார்த்தா, அது வரைக்கும் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, பசங்க மட்டும் தான். அங்கே போனால் விதவிதமாக பிள்ளைங்க. அந்த வயதுக்கு அது என்ன மாற்று சூழ்நிலையை என்ன மாற்றி கொடுக்குதுன்னா, இது எங்கே நடக்கணும் நடக்காதுன்ற ஒரு அச்சம் உணர்வு ஏற்பட்டது. 3 வருஷம் டிப்ளமோ முடிச்ச உடனே ஒரு கல்லூரியில் பேராசிரியர் சொன்னாங்க, தம்பி இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு நீங்கள் ஏதாவது நல்லா செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சரி இன்ஜினியர் ஆயிடாது, வேணாம்.
அதுக்கப்புறம் நான் திரும்பி ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தேன். பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ். சரி இன்ஜினியர் ஆனும் பிரயோஜனம் போடல, தமிழ் படிச்சுன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. வக்கீல் ஆகிடலாம் போய் லா காலேஜ் சேர்ந்தேன். 3 வருஷம் சட்டக்கல்லூரி முடிச்சுட்டு பெரிய கோட்டுக்கெல்லாம் கோட்டுக்குள்ள போய் நின்னா கேஸ் நடத்துற வக்கீலர், கேஸ் நடத்த வர வாதாடிகள் வழக்காடிகளை காட்டிலும் வக்கீலுடைய எண்ணிக்கை இருக்குமாறு. அங்கே அவ்வளோ பேரில் ஒன்றும் சோபிக்க முடியுமான்னு தெரியல. சரி வக்கீல் ஆகிட்டோம், இன்ஜினியராக இருக்கோம், பேசாமல் டாக்டர் ஆகிடலாமே. திரும்பவும் பிஹெச்டி முடிச்சுட்டு வக்கீல், இன்ஜினியர், டாக்டருக்கு 3 ஆனேன். இந்த 3 ஆனதுக்கு அப்புறமாகவும் எது எனக்கு வரும் என்பதையும், எதனால் நான் உயர்வு பெறுவேன் என்பதையும், எதை நோக்கி என்னுடைய பயணம் இருந்தால் என் வாழ்க்கையை வெற்றி பெறும் என்பதையும் நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு 35 வயசு வந்துச்சு. 35 வயசில் நமக்கு தமிழ் தான் பேச வரும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா 37, 38 வயசுல நம்ம எல்லாமே ஆரம்பிச்சு இன்றைக்கு ஆல்மோஸ்ட் குறைந்தபட்சம் உலகத்தில் இருக்கிற 19 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். 19 நாடுகளிலே இருக்கிற மிகப்பெரிய இலக்கியங்களில், மிகப்பெரிய அனுபவங்களில், மிகப்பெரிய தமிழ் மேற்கொள்ளிலே பேசிட்டேன். போன வாரம் தான் அண்ணா பார்த்தாங்க, இலங்கையில் இருக்கிற வவுனியா பல்கலைக்கழகம் இந்திய அரசாங்கம் அனுப்புறாங்க. இலங்கையில் இருக்கிற வவுனியா பல்கலைக்கழகத்துடைய முதல் மாணவர்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னன்னு நீங்க எல்லாமே ஆசிரியர் பொறுப்பில் இருந்ததால் அதை இதற்கு எலாபரேட் பண்ணி சொல்றேன். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் போர் சூழலிலே வாழ்ந்த அந்த பிள்ளைகள், அவங்களுக்கு 3630 பிள்ளைகள் படிக்கிறாங்க அந்த வவுனியா பல்கலைக்கழகம். வவுனியா பல்கலைக்கழகம் முதல் முறையா ரெக்கக்னைஸ் ஆகி இப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் முதல் கல்லூரியும், முதல் பல்கலைக்கழகம், முதல் கட்டமைப்பு, முதல் நிகழ்ச்சி, முதல் பேச்சாளர் நான் தான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைட்டே அப்பதான் பார்க்கலாம். நீங்க பேஸ்புக்ல கலையா முதல்னு போட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வரும், நீங்க பாருங்க. கலையா முதல் பெருமக்களே, 3000 சொச்சம் பிள்ளைகள் இருக்கிற அரங்கத்தில் 3600 பிள்ளைகளுக்கும் 3600 சோழர் கதைகள் உண்டு. ஒண்ணு அப்பா இல்லை, இல்லைன்னா அம்மா இல்லை, இல்லைன்னா பங்கருக்குள்ள குண்டு வெடிச்சதுல கீழே பங்கர்லயே அடைஞ்சு கிடந்ததுனால அவனுக்கு செவித்திறன் போயிடுச்சு, பார்வை இல்லை, காது கேட்கல, கண்ணு தெரியல, மூச்சு வாங்க முடியல, வீசிங் ப்ராப்ளம். அந்த குண்டு வெடிப்புல இருந்ததுனால அதையே பார்த்து அந்த சூழலுக்கு பழக்கம் இல்லாததுனால மூச்சு வாங்குது. நல்ல சாப்பாடு இல்லாமல் எல்லாம் மெலிந்த தேகத்தில் இருக்கான். இந்த சூழலிலும் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இலங்கை அரசாங்கம் முதல் முறையாக ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்து வவுனியா பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு மோட்டிவேஷனல் டாக் மாதிரி ஆரம்பிச்சு, காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு எனக்கு மாலையில திருகோணமலை, மட்டக்களப்பு திருகோணமலையில் பட்டிமன்றம். காலையில் 10 to 11 என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் தான் அனுப்பியிருந்தாங்க. 10 மணிக்கு நான் பேச ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் பேசுறேன். ஒரு முதலில் வீடியோ என்ன பேஸ்புக்ல இருக்கும் பாருங்க. 3 மணி நேரம் அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிற போது அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஏற்கனவே பல பாதிப்புகளில் இருந்து மீள முடியாமல் வேதனையின் விளிம்பிலே, விரக்தியின் உச்சத்தில் பல ஆயிரக்கணக்கான வருத்தங்களோடு தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் அடுத்து என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற ஒரு நிராசையில் இருந்த பிள்ளைகளுக்கு முதல் முறையாக கல்வி என்பது சாத்தியமாயிருக்கு. இந்த கல்வி என்பது சாத்தியப்பட்டாலும் கூட அடுத்து உள்ளபடியே அவன் ஜெயிச்சு பாஸ் ஆகி பெரிய வேலைக்கு போவானா? இப்ப நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிச்சு ஐடி கம்பெனிக்கு போறான், மாசம் 2 லட்சம் நிபுணம் வாங்குறாங்க, அப்படி முடியுமானா தெரியாது. அவன் வாழ்வாதாரம் என்பதே அங்கே சவாலாக இருக்கு. அந்த நிலைமையில அவன் என்ன செய்வான்ற நிலைமையில ஒவ்வொருத்தரும் 1000 கேள்விகள் கேட்கறான். இது படிச்சா என்ன, இதை பண்ணனா என்ன, இது செஞ்சதன் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும், இப்படி விதவிதமான கேள்விகள் வந்து பிள்ளைகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அங்கே இருக்கிற பிள்ளைகளை தயார் செய்வதைப் போலவே இன்றைக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் வழிகாட்ட வேண்டிய நிர்பந்தமும் சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த அறப்பணி உங்கள் தலைகளில் பார்க்கிறது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு யார் யாரோ முயன்று பார்த்திருக்கிறார்கள், யாராலும் முடியவில்லை. யார் கையிலே அது இருக்கிறது என்றால் சமூகத்தினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கிற ஆசிரியர்கள் கையில் தான் நமக்கு இருக்கிறது என்பதால் இந்த ஆசிரியர்களுடைய அற்புதமான அறப்பணிய, இந்த அறப்பணியை தொடர்ந்து கொண்டே போனால் மட்டும்தான் அடுத்து வருகிற ஒரு சமூகத்திற்கு நாம் மிகச்சிறந்த குடிமக்களை உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க 1 நிமிஷம் எல்லாருடைய போன்லையும் இருக்கிற சங்கதிகளை சும்மா போய் ஒரு சம்மரைஸ் பண்ணி பாருங்க. என்ன நடக்குது? ஒண்ணு, அருவருப்பும் ஆபாசமும் அங்க அசைவுகளை கொண்டு ஆடை
2 3 பெண்கள் விதவிதமான அருவருக்கத்தக்க பச்சை பச்சையாக பேசக்கூடிய சில செயல்களுக்கு இருக்கிறார். பேர்லாம் கூட நீங்க பார்க்கறதுனால உங்க போன்ல உங்களை மீறி அது ஒரு முறை வந்துட்டு போயிருக்கு. மிகச்சிறந்த ஆளுமைகளும் தமிழ் இலக்கியம் பேசுகிறவர்களும் அறிவு சார்ந்த பெருமக்களும் அறிவு களஞ்சியங்களாக வளம் பெறக்கூடியவர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு இணையத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த பெண்களுக்கு கிடைக்கும். ஒன்று சொல்றேன், எங்க நாமக்கல் பக்கத்துல பரவாயில்ல, அந்த பேர் சொல்றது தப்பு இல்லை. திருச்சி ஒரு திருச்சி மாவட்டத்தில் திருச்சி சாதனான்னு ஒரு அம்மா. அந்த திருச்சி சாதனா என்கிற பெண்ணுக்கு மாதம் 13 லட்சம் ரூபாய் இணையம் கொடுக்கிறது. 13 லட்சம். எப்படி சார் படிச்சிருக்காங்களா? நீங்க மாதிரி எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்களா? இல்லை. அறிவு சார்ந்தவங்களா? இல்லை. 4 நல்ல விஷயம் சொல்றாங்களா? இல்லை. என்னதான் சார் செய்யறாங்க? என்ன செய்யறாங்கன்னு உங்க வாய்ப்பு இருக்கும்போது தப்பு இல்லை. நீங்க ஏன்னா நீங்கள் பலருக்கு போதனை செய்யக்கூடிய நிர்பந்தமும் நிலைமையும் கடவுளுக்கு கருணையும் இருப்பதா நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டிய சமூகத்துடைய மிகச்சரியான பொறுப்பு உணர்வு மிக்கவர்கள் என்பதால் அதை சொல்றேன். அதனால நீங்க போட்டு கூட பாருங்க, யூடியூப்ல, பேஸ்புக்ல, வீடியோல, யூடியூப்ல போட்டு பாருங்க. அந்த அம்மாவுக்கு 13 லட்சம் கிடைக்கும். நெல்லையில இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய முதல் நாள் இண்டக்ஷன், ஃபர்ஸ்ட் டே, அந்த இண்டக்ஷனுக்கு என்ன கூப்பிட்டுருக்கான். திருநெல்வேலியில் இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய முதல் நாள் வகுப்புகள் தொடக்க விழாவை சீஃப் கெஸ்ட் நானு, என் பேருக்கு கீழே இன்னொரு பேர் சொல்றான், ஜிபி முத்து. அந்த ஜிபி முத்துக்கு யாருன்னு தெரியுதுங்களா? அவர் என்ன சார் அறிவிச்சீங்க? என்ன செய்வார் அவர்? ஒரு பல்கலைக்கழகம் எந்த அடிப்படையில் அவர் அழைக்கிறது? வாட் இஸ் தி புரோட்டோகால் பிஹைண்ட் தட்? நியாயம் ஒன்று இருக்கு இல்லைங்க. இப்போ ஒரு மனிதரை அழைக்கிற போது அவருடைய தகுதி, அவருடைய தரம், அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு என்ன வரும் என்ன வராது இதை கேட்டுதான் பண்றோம். ஜிபி முத்துவை ஒரு பல்கலைக்கழகம் அழைக்கிறது என்றால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆசிரியர் பெருமக்கள் உங்களிடம் முடியும். சரியா? இப்போ ஒரு இன்னொரு திவாகர்னு ஒருத்தர், அவர் ஏதோ பிசியோதெரபி படிச்சிருக்காரு. நீங்க பார்த்துட்டா உங்களுடைய இணையத்தில். அவருக்கு நடிக்க வராது என்பது அவர் உள் மனசுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவரை நீங்கள் நடிகராக மாறிவிட்டீர்கள், நடிப்பு அரக்கன் நீங்கள், சிவாஜி கணேசனை போல மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் சொல்லி பேசி இந்த மாதிரி மனநோயாளிகளை எல்லாம் இந்த இணையத்தில் உறவு விடுகிறார். இதையெல்லாம் யார் பார்க்கிறா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க. அவன் பார்க்கிற நபர்கள் எல்லாமே தவறானவர்களாக இருக்கிற போது, அவன் பார்க்கிற செயல்கள் எல்லாமே தவறானதாக இருக்கிற போது, அவன் பார்க்கிற செய்திகள் அத்தனையுமே பொய்யும் புரட்டுமாக இருக்கிற போது, அவன் பார்க்கிற செய்திகள் அத்தனைக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடக்கிற போது அவனிடத்திலிருந்து நியாயமான பிரதிபலனை நாங்கள் எப்படி எதிர்பார்க்கிறோம்? சார் என்டையர் கான்செப்ட் இஸ் ராங் அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா போனையும் பையனையும் பிரிக்க முடியாது. அதான் இன்னைக்கு வாழ்க்கை, போனோட தான் வாழ்றான். அப்ப அந்த போனுக்குள்ள இருக்கிற செய்திகள் அத்தனையுமே தப்பா இருக்குங்க. என்ன பண்ணுவோம்? அதில் காட்டப்படுகிற அத்தனை பேரும் பொய்யானது, அதில் சொல்லப்படுகிற அத்தனை செய்தியும் தவறானது, அதில் காட்டப்படுகிற விஷயங்கள் அத்தனையும் அருவருக்கத்தக்கது. அப்போ ஒரு பெர்சன் இங்க செலிபிரிட்டியா மாறுறான்னு வச்சுக்கோங்க. அந்த செலிபிரிட்டியா மாறணும் ஒண்ணு மனநோயாளியா இருக்கணும், இல்ல ஆடை குறைத்து ஆபாசமாக பேசுகிற அருவருக்கத்தக்க முறையில் நடந்துகிற ஒரு பெண்ணாக இருக்கணும், இல்ல யாராவது ஒருத்தர் துன்புறுத்துறவனா இருக்கணும், இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம காரணமே இல்லாம வேகமா ஒரு பைக்ல போய் யாருக்கு இருக்காது வில்லங்கம் செய்கிறவனா இருக்கணும். இவனெல்லாம் இந்த சமூகத்தில் கொண்டாடப்படுகிறான் என்பதை மட்டும்தான் அந்த போன் காட்டு. ஆக போனோடு வாழ்ந்து கொண்டிருப்பவங்களுக்கு எங்க இருக்கும் டார்கெட்? 100 பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளியில ஒரு வகுப்பறையில அன்றைக்கெல்லாம் ஒரு பையன் 2 பையன் 3 பையன் எக்ஸம்ஷனா இருக்கும், குடும்பம் பண்றான். எக்ஸம்ஷன் கேஸ். இன்றைக்கு 100 பிள்ளைகள் படிக்கிற பள்ளியில வகுப்பறையில குறைந்தபட்சம் 100 பேரிலே அந்த ஓரளவுக்கு ஒழுக்கமான மாணவன் என்று கணக்கு போட்டால் 25 தாண்டுவது என்பது முடியாத காரியமாக நடைமுறை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த அகாடமிக் இயர் 2024 அகாடமிக் இயர்ல நீங்க பேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் முதல் நாள் வகுப்பு தொடக்க விழாவுக்கு 32 கல்லூரிக்கு போயிட்டு வந்திருக்கேன் இந்த ஒரே அகாடமிக் இயர்ல.
32 colleges, 32 கல்லூரிகளிலும் நான் போய் அந்த 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அந்த கல்லூரி மாணவர்களிடத்துல வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்கும்போது அமர்ந்திருக்கிற 2500-3000 பிள்ளைகளே குறைந்தபட்சம் ஒரு 200 பேர் 300 பேர் வந்து எல்லார்ட்டையும் ஃபீட்பேக் கேட்கிறோம். கேட்கும்போது அவன் பள்ளியிலே நான் பார்த்து வந்த விஷயங்கள் என்னை வேறு வடிவத்திலே மாற்றிவிட்டது என்று சொல்லுகின்ற வீடியோ என் ஃபேஸ்புக்கில் இருக்கு, நீங்க பாருங்க. அவன் அங்கிருந்தானே சார் வந்தான். என் கல்லூரி வாழ்க்கைக்கு நான் தயாராயிட்டேன், ஓகே. பட் ஆனால் பள்ளியில் எனக்கு கிடைச்ச சூழல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அவனை அப்படியே மோல்டு பண்ணாம மாடரேட் பண்ணாம அவனை மடைமாற்றம் செய்யாமல் கல்லூரி வாழ்க்கைக்குள்ள தள்ளி விட்டுட்டான்னா அவன் தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு உண்டான எலிமெண்டா வந்து நிற்கப்பான். இதுதான் நிதர்சனமாக நிச்சயமாக அறிவுசார் சமூகத்திற்கு இன்றைக்கு தமிழக கல்வித்துறை வைத்திருக்கிற மிகப்பெரிய சவால். இங்க ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஐயா நம்ம மேலை உறுப்பினர் ஐயா பேசும்போது டக்குனு நான் சொன்ன ஒரு கருத்துல முரண்பட்டார். 17 ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடாது சார். கடவுள், இறைவன், ஆன்மா, ஆன்மீகம் என்பது எல்லாம் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை பொறுத்தது. Nobody has no right to influence anyone. அது அரசாங்கமோ அதிகாரியோ ஒரு அமைப்போ ஒரு கொள்கை வைத்திருக்கிறவங்க யாரா இருக்கட்டும், மற்றவருடைய வாழ்க்கையில அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில இடையூறு செய்யப்பட்ட நியாயமே இல்லை. நீங்க நான் பகுத்தறிவாளர் என்று காட்டிக் கொண்டிருக்கிற பல பேர் எத்தனை மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கிறார்களுக்கு பல உதாரணம் இருக்கிறது. அது பொதுமேடையில் நம்ம விவாதிக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் நடக்குங்க. என்ன தெரியுமா? இந்த அளவுக்கேனும் ஆன்மீகமும் சத்தியமும் தர்மமும் இங்கே நிலைத்திருக்காமல் இல்லாமல் இருந்திருந்தால் அம்சம் என்ன இதுவாவது இருக்கேன்னு நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டு விட்டுட்டு போவோம். இதுல என்ன போய் ஆயிடுச்சு? தப்பையெல்லாம் நியாயமா இங்க நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கை தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். குழப்பனாதா, குடிக்காதா, சண்டை போடாதா, வாங்கி கண்ணை குத்தின்னு சொல்றவங்க ஏன் தப்புன்னு சொல்றீங்க? விட்டுட்டு போங்க, இருந்துட்டு போறான். இவ்வளவு தாங்க இன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கைக்கு பின்னே நிறைய சவால்கள் இருக்கு. ஏனென்றால் அன்புக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு இருக்கிற 2024 இன்னைக்கு உலகத்துடைய மக்கள் தொகை உங்களுக்கு எல்லாம் தெரியும் 7.9 பில்லியன், கிட்டத்தட்ட 800 கோடி பேர் வாழ்றோம் உலகத்துல. 800 கோடி பேர் வாழ்ற இடத்துல இந்த பரப்பளவு வச்சுதான் மேப் இருக்கு, வேர்ல்டு மேப். நீங்க எல்லாம் ஆசிரியர் உங்களுக்கு தெரியும். யூகே எவ்வளவு பெருசு இருக்கு, யுஎஸ் எவ்வளவு பெருசு இருக்கு, ரஷ்யா எவ்வளவு பெருசு இருக்கு, சைனா எவ்வளவு பெருசு இருக்கு பரப்பளவுல. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை வைத்திருக்கிறவங்கன்னா மக்கள் தொகையில் கம்மியா இருக்கும். இவனோடு தொங்கிட்டு தூண்டு நிலப்பரப்பு வச்சுட்டு 150 கோடி இருக்காங்க. கடுமையா வச்சுக்காங்க பாரு. 150 கோடி பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேருக்கும் எங்கிருந்து கொடுக்க முடியும்? 150 கோடி மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கா? வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பினாமினல் ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் இருக்கா? ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆக இங்கு பெருகி கொண்டிருக்கிற மக்கள் தொகைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சமூக அமைப்புக்கும் வாழ்வியல் சூழலுக்கும் நம்மளை நாம பாதுகாத்துக்கிட்டோம்னா பெருசுங்கிறது தான் இன்னைக்கு வாழ்க்கையை முறை இல்லையா? அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அது நம்பிக்கையோ இறைவனோ மூட நம்பிக்கையோ எதுவாக நிர்ணயிக்கணும். நடைமுறை யதார்த்தத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்திருக்கிற இந்த திறன் என்பது பெரும் பேர். அதை வீணடிக்காமல் வாங்க. கிடைச்சிருக்கிற நாள்ன்றது என்னைக்கு நடக்கும் தெரியாதுங்க. நடக்கிற நாள் என்னைக்கு யாருக்கா தெரிஞ்சுட்டா என்ன நடக்கும்? நம்ம முன்னாடி பேசுற தான். இங்க இருந்து போறோம், போகும்போது ஒரு சின்ன கழுத்தடிக்கு கீழே தான் உயிர் போயிடுங்க. எவ்வளவு பேருக்கு போகுது பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல தொழில்நுட்பத்துல அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். சந்திராயன் சொல்லி இங்க இந்தியாவுக்கு அனுப்புறோம். அது இங்கிருந்து மேல போய் நிலவர தலை இறங்கி அங்கிருந்து ஒரு குட்டி ரோவர் வெளியில் இருக்குது. அந்த ரோவர் வெளியில் தூரம் போய் திரும்பி நின்று சந்திராயன் படம் எடுத்து இந்தியாவில் இருக்குது. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கோம். ரைட்டு.
அது நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் ஒன்று நடந்துச்சு. நம்ம கண்ணுக்கு எதிரில் நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் இத்தனை பேரை இத்தனை 1000 பேரை வாரி கொடுத்து விட்டு அவர்கள் பிணத்தை தொடக்கூட முடியாமல் தவித்து நின்றோமே. எந்த சமூகம், எந்த அறிவியலும், எந்த டெக்னாலஜி நம்மளை காப்பாச்சு? அது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்குதானே? கிடைச்சிருக்கிற வாய்ப்பு வாழ்க்கை என்பது பெரும் பேரு. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் அதை காத்து போயிடுச்சுன்னா நாத்துடுத்து ஈக்கிலன் நன்கு ஆய்ந்து முடிக்கிலன் பாத்துடி பெய்யிலன் பல்லோர் பழுக்கிலன் தோல் பையில் நின்று தொழில் அற செய்த கூத்தன் புறப்பட்ட கால்னு சொல்றாங்க. இந்த உயிர் இருக்காது, கூத்தன்றது உயிரா. இந்த உடம்பு தோல் பைக்குள்ளது அது ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னா நான் கொடுத்து ஈக்கிறேன். நாட்களை கணக்கு போட்டு வாழாத நன்கு ஆய்ந்து முடிக்கல, நல்லா கால்குலேட் பண்ணி லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணாத, பார்த்தோர் பழுக்கல, அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாம வாழ்ந்தவன் ஒரு நிமிஷத்துல போயிடுவான். போயிட்டான்னா அன்னைக்கு வரைக்கும் இருந்த அவனுடைய அட்ரஸ் மாறி போயிடும். என்ன மாறும்? அவன் பேர் இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, பட்டம் இருக்காது, பதவி இருக்காது, பட்டு துணி இருக்காது, நகரத்து நாகரிகம் எதுவும் இருக்காது. என்ன செஞ்சிருவான்? ஒரே நிமிஷம் படுக்க வச்சு ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையான் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினை மூடி வைத்து விட்டார். அது வரைக்கும் இவர் பேரு சார் டாக்டர் சார், இவரு சார் இவர் எம்எல்ஏ சார், இவரு மந்திரிங்க, இவர் கவுன்சிலர் சார், சார் இவர் தங்க நகை கடை வச்சிருந்தார் சார், எல்லாம் ரைட்டு தாங்க. வாட் இஸ் த யூஸ்? ஒரே நிமிஷம் அந்த மூச்சு போச்சுன்னா என்னது? அந்த பேரை எடுத்துவான், பிணம்னு பேர் வச்சு பிணம் என்று பெயரிட்டு அந்த அஸ்தி கலசை எடுத்துக்கிட்டு பையன் போய் தண்ணிக்குள்ள முழுகுவானா. அது ஆணோ பெண்ணோ முழுகிற வரைக்கும் அப்பா அம்மா. முழுகி எந்திரிச்சாங்கன்னா அவனுக்கு வேற வேலை, யாருக்கும் யாருக்கும் முக்கியம் இல்லை இங்கே. ஆக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம கொண்டாடாவிட்டால் அது மிகப்பெரிய லாஸ். யாருக்கும் இல்லை, நமக்கு தான் லாஸ். இதில் நம்முடைய சந்தோஷமான நிம்மதியான பெரிய ஆடம்பரமான எக்ஸைட்மெண்டோட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை ஒவ்வொருக்கும் கிடைக்குமான்றது இல்லைங்க. யார் there is no surety. அப்படி கிடைக்காது. கிடைச்சிருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். இறைவன் நமக்கு என்ன அளித்திருக்கிறானோ அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். நான் என் வரலாற்றுல வந்து நன்றிக்கினே பெருமக்களே, நான் +2 படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது. ஒரு சாமான என்னுடைய புத்தகத்தை எழுதியிருக்கேன், சிகரங்கள் உயரப்படலன்னு என்னுடைய புத்தகம். எல்லா புத்தக திருவிழாவும் எல்லாம் விடைக்கு நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. அதுக்கு தான் நீங்க வாங்கி பாருங்க. 12 வருஷம் நான் கல்லூரிக்கு முதல் வருஷம் போற வரைக்கும் எங்க வீட்டுல சீமன விளக்கு இல்லை, கரண்ட் இல்லை, சீமன விளக்கு தான் படித்தேன். டிப்ளமோ இன் ட்ரிபிள் படித்தப்ப கூட வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிராயிங் போடுறதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அந்த விளக்கை அப்படியே காட்டினாங்கன்னா அந்த டிவி போர்டு அப்படின்னு இவ்வளோ பெருசு ஒரு அட்டை இருக்கும், அதில் டிராயிங் போடுறது இப்படிதான் காட்டுவோம். அப்படி பிறந்த நான் தான் இன்றைக்கு தேடி கொடுக்க முடியாத அளவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன வேணும்? இந்த வாழ்க்கையை நான் கொண்டாடுவேன் என்கிற நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை. அது இல்லாமல் எனக்கு பண்ணலாம், சரி என்னமோ நடக்குது, எல்லா இடத்தையும் எதிர்த்தரப்போ எதிர்மறையான விமர்சனங்களும் எதிர்மறையான பிரச்சனைகளும் பண்ணிக்கிட்டே இருந்தா கான்ட்ரோவர்சி will be fully fight in your life. முழுவதுமாக கான்ட்ரோவர்சி இருந்துச்சுன்னா என்ன செஞ்ச முடியும்? எதுவும் செய்ய முடியாது. பிரச்சனைகள் தான் இந்த வாழ்க்கையே. இந்த வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைகளோட வாழ்கிற மனிதன் பிரச்சனையை மட்டும் பிரதானமாக எடுத்துக்கொண்டிருந்தாலும் தீர்வு யார் கொடுப்பா? எங்கிருந்து சார் தீர்வு வந்துடும்? வாய்ப்பே இல்லை. அண்ணா மோகன் இருக்காரு, அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அவருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும், அவருடைய வாழ்வாதார தேவைக்கு வருமானம் செய்வதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் இன்னைக்கெல்லாம் இருக்கிற நிலைமைக்கு அவர் சார்ந்து இருக்கிற தொழிலாம் ரொம்ப காம்படிட்டிவ், ஹை காம்படிட்டிவ் ஆயிடுச்சு அச்சுத்தொழில். அவ்வளவும் தாண்டி அத்தனை பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தனிப்பட்ட முறையில் இன்னொரு சமூகத்தில் எனக்கான இடத்தை நான் தேர்ந்தெடுத்து ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கும் உழைத்து வருகின்ற விமர்சனங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு யாரோ ஒரு மனிதர் எழுந்து நின்றால் மட்டும்தான் மோகன் வாழ்க்கை நம்ம சொல்றோம் இல்லையா? சொல்றோம் இல்லையா? இப்ப இவர் வந்து யோசிக்கிறாரு, ஒரு 6 ஆசிரியர்களுக்கு நம்ம விருது கொடுப்போம். இந்த 6 ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த விருது என்பது மிகச்சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. உங்கள் வாழ்நாளில்
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை, கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து, இந்த அங்கீகாரம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் மற்றவர்களிடத்தை கொண்டு போய் சேர்த்து. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த ஷீல்டு கொண்டு போய் நீங்க ஒன்றும் பண்ண போறதில்லை. ஆனா இந்த ஷீல்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாராட்டப்படுவதும் பாராட்டு பெறுவதும் என்பது பாராட்டுகிறவருக்கும் பாராட்டு பெறுபவருக்கும் கிடைக்கிற மகிழ்ச்சி அல்ல, வெகுமதி அல்ல. அருகிலே இருக்கிறவர்கள் எல்லாம் இப்படி நாமும் பாராட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் உத்வேகத்தையும் அதுக்காக கிடைக்கிற ஒரு இது பினாமினல், அவ்வளவுதான். இது என்ன, நான் பாராட்டு வாங்குறதுக்காக யாரும் சகோஜப்பட வேண்டாம், மற்றவங்களுக்கு பாராட்டு கொடுக்கணுன்றதுனால பெருமிதமும் கிடையாது. மற்றவர்கள் இப்ப மேடம் இருக்காங்க, அவங்க நாளைக்கு கொண்டு போய் இந்த ஷீல்டு அவங்க கிளாஸ் ரூம்ல அவங்க ஹெச்எம் ரூம்ல வச்சிருந்தாங்கன்னா, வைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அதை ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா 100 பேருக்கு 85 பேர் மனசுல மேடம் வந்து ஏதோ ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய அமைப்பு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு அடி அவனுடைய முயற்சி அவன் சேர்த்து இல்லையா, அதற்கான முயற்சி தானே தவிர. நான் வரும்போது அவங்க கேட்டாங்க எவ்வளவு நேரம் பேசலாம், தம்பி நீங்க எவ்வளவு நேரம் பேசணும், 12 மணிக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். 12 மணி ஆனதுனால் இன்றைக்கு வாழ்வியல் என்பது வசந்தங்களை கொண்டாடுகின்ற சூழலை கொடுக்க விட்டாலும் கூட எல்லா தரப்பிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா பக்கங்களிலும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிறைந்திருக்கிறது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டமையானால் இருக்கிற அமைதி போயிடும். கிடைத்திருக்கிற பிறகு என்பது மகத்தானது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் தான் அடுத்த இலக்கினை நோக்கி நம்மை நகர்த்தி இந்த வாழ்க்கையை நாம் கொண்டாடுவதற்கு, கொண்டாடிய வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்பதால் இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதற்காக அண்ணன் மோகன் அவர்களை மீண்டும் வாழ்த்தி வணங்கி, பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளை பெற்றது தாய் மறந்தாலும், கற்றறிஞரும் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உச்சதைகத்தில் உயிர் மறந்தாலும், உயிரை நெறிய உடல் மறந்தாலும், முறையின்றி வரவேன் என் வேதனை தமிழை என்று அனைத்தமிழை மீண்டும் வணங்கி, நைட்டு 2:30 மணிக்கு காவிரி பட்டணத்தில் பட்டிமன்றம் வந்துச்சு. கிராமங்கள் எல்லாம் பட்டிமன்றம் நடத்துறது ரொம்ப கொடுமை. பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 10வது நிமிஷம் முன்னாடி இன்னொருத்தன் கேட்பான், தீர்ப்பு சொல்லு, பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்துருக்கான், அவனுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். 2:30 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சதுக்கு அப்புறம் சார் உங்க யூடியூப் பார்த்துட்டு நான் பாட்டு இந்த பாடிக்கு போவேன்னு கேட்கறவனா இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில சவாலான பிரச்சனைகளோடு தான் எல்லாம். இப்போ எனக்கு ஏன் அளவுக்கு சவால், மோகன் அவங்க அளவுக்கு சவால், நூலகத்துறை அலுவலர் அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு அவங்க அளவுக்கு சவால், உட்காந்துருக்க ஆசிரியர் மக்கள் உங்களுக்கு உங்கள் அளவுக்கு சவால். உங்களுக்கு இருக்கிற சவால் என்பது உங்கள் குடும்பத்தினரை காட்டிலும், உங்கள் பிள்ளைகளை காட்டிலும், உங்களை பெற்றவர்களை காட்டிலும், இந்த சமூகத்தில் அடுத்து வருகிற தலைமுறைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இறைப்பணியே அந்த சேவை பணி என்பதால் உங்களுடைய சவால் இறைவதால் காணாமல் போய் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று வைணவத்திலே சொல்லுவார்கள். அதை போல அடியார்கள் வாழ, அரங்கர்கள் வாழ, சடகோபம் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாளமாகியே இன்னும் ஒரு நூற்றாண்டுகளில் வாழ்க்கை என்பதை போல் உங்கள் பணி மென்மேலும் சிறந்து உங்கள் தர்ம காரியத்தால் நீங்கள் பல லட்சக்கணக்கான உயரங்களை உங்கள் அறத்தால் உங்கள் பிள்ளைகள் தர வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். விருப்பம் இல்லாமல்